தலைப்புச் செய்திகள். இந்தியா வளர்ந்த நாடாக மாறுவதற்கு தன்னிறைவு அடைவது மிகவும் அவசியம். பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. திமுக அமைச்சர்களுக்கு அமலாக்கத்துறை அழுத்தம் கொடுப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. திருச்சி மாநாட்டில்தான் மெயின் பிக்சர் இருக்கும் என பரபரப்பு பேச்சு. சர்ச்சையாகும் அஜித் பவாரின் மரணம். விமானத்துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சிக்கு தொடர்பு இருப்பதாக உறவினர் ரோஹித் பவார் பிரதமருக்கு கடிதம். தென்கிழக்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதால் கனமழைக்கு வாய்ப்பு. குமரி, நாகை உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. இபிஎஸ் தலைமையிலான அதிமுக கூட்டணியில் இணையவில்லை என தினகரன் பரபரப்பு பேச்சு. பாஜக கூட்டணியில் இணைந்திருப்பதாகவும் விளக்கம். இனி விரிவான செய்திகள். இந்தியா வளர்ந்த நாடாக மாறுவதற்கு தன்னிறைவு அடைவது மிக முக்கியம் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார். உத்தரப்பிரதேசத்தில் செமி கண்டக்டர் தொழிற்சாலைக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டினார். கொரோனா காலத்தில் சிப் விநியோகம் சீர்குலைந்ததால் பொருளாதாரம் பாதிக்கப்பட்டதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். அந்த நெருக்கடியில் இருந்து கற்றுக்கொண்டு இந்தியாவில் செமி கண்டக்டர் உற்பத்தியை தொடங்க முடிவு செய்ததாகவும் பிரதமர் கூறியுள்ளார். திமுக அமைச்சர்களுக்கு அமலாக்கத்துறை அழுத்தம் கொடுப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இடி, ஐடி மூலம் அழுத்தங்கள் கொடுத்தாலும் எதற்கும் அஞ்ச மாட்டோம் என்று தெரிவித்திருக்கிறார். எப்பொழுது வேண்டுமானாலும் தேர்தல் தேதி அறிவிக்கப்படலாம் என்றும், எனவே இப்பொழுதே பரப்புரையை தொடங்க வேண்டும் என்றும் திமுகவினருக்கு அவர் அறிவுறுத்தினார். தென்மண்டல திமுக பாக முகவர்கள் மாநாட்டில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், இது ட்ரெய்லர் தான், திருச்சியில்தான் மெயின் பிக்சர் காண்பிக்கப் போகிறோம் என்றார். மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் அஜித் பவார் விமான விபத்தில் உயிரிழந்தது தொடர்பாக பல்வேறு சந்தேகங்களை அரசியல் கட்சி தலைவர்களும் அவர்களது உறவினர்களும் எழுப்பி வருகின்றனர். அஜித் பவார் மரணத்தில் மர்மம் இருப்பதாக அவரது உறவினர் ரோஹித் பவார் ஏற்கனவே குற்றம் சாட்டியிருந்தார். மேலும் விமானத்தை இயக்கிய விஎஸ்ஆர் நிறுவனத்திற்கும் மத்திய அமைச்சர் ராம்மோகன் நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சிக்கும் தொடர்பு இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அது மட்டுமல்லாமல் ராம்மோகனை பதவியிலிருந்து விலக்க வேண்டும் என்றும் பிரதமர் அதற்கு உத்தரவிட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தென்கிழக்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளதால் தென் தமிழகத்தில் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. இதனிடையே கன்னியாகுமரி, நாகை, ராமநாதபுரம், தென்காசி, திருவாரூர், தூத்துக்குடி, நெல்லை, விருதுநகர், செங்கல்பட்டு உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதிமுகவுடன் கூட்டணி வைக்கவில்லை என தினகரன் பேசி இருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. என்டிஏ கூட்டணியில்தான் இணைந்திருப்பதாகவும் அவர் விளக்கமளித்திருக்கிறார். இபிஎஸ்ஐ கடுமையாக விமர்சித்து வந்த தினகரன், இபிஎஸ் இருக்கும் கூட்டணிக்கு ஒருபோதும் போவதில்லை என்று திட்டவட்டமாக கூறி வந்தார். ஆனால் திடீரென என்டிஏ கூட்டணியில் டிடிவி இணைந்து அனைவருக்கும் அதிர்ச்சியை கொடுத்தார். இதனிடையே அதிமுகவுடன் கூட்டணி வைக்கவில்லை என்றும் என்டிஏ கூட்டணியில்தான் இணைந்திருப்பதாகவும் டிடிவி தினகரன் கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திமுக கூட்டணியில் பிரேமலதா இணைந்த போதிலும் அவர் ஏதோ மன வருத்தத்தில் இருப்பதாகவே கூறப்படுகிறது. ஏனென்றால் 13 தொகுதிகள் அடங்கிய பட்டியலை கொடுத்திருந்த பிரேமலதா விருத்தாச்சலம், ரிஷிவந்தியம், மதுரை மேற்கு தொகுதிகளை முக்கியமாக கேட்டிருந்தாராம். அதற்கு திமுக தரப்பிலிருந்து பச்சை கொடி வரவில்லை என்றே கூறப்படுகிறது. கமல் பேசுவது புரியவில்லை என்று கூறும் தலைவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிலடி கொடுத்திருக்கிறார். கமல் பேசுவதை அவர்கள் புரிந்து கொள்வதாகவும் ஆனால் புரியாதது போல உள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார். எனவேதான் வெளியில் புலம்பியவர்கள் தற்போது நாடாளுமன்றத்திலும் புலம்புகின்றனர் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார்.